வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். காமராஜரின் பிறந்தநாள் விழாவில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சலசலப்பு. புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்ட பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா. முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் சார்பில் தலைவர்கள் காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. பிரான்ஸ் விடுதலை தினம். புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற வான வேடிக்கை நிகழ்ச்சி கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள். புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்குநரகம் சார்பில் மாணவர் நாள் விழா கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றும் இணைய வழி மோசடி கும்பல். பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் அறிவுறுத்தல். கர்ம வீரர் காமராஜரின் 123வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். மேலும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியது கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 123வது பிறந்த தினம் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அண்ணா சாலை, காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் காமராஜரின் சிலைக்கு மரியாதை செலுத்தினார்கள். இதனிடையே காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு இனிப்புகள் வழங்கினார்கள். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுடன் சேர்ந்து அங்கிருந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். புதுச்சேரியில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் இடையே கருத்து மோதல் நிலவி வரும் சூழலில் தமிழக வெற்றி கழகத்துடன் முதலமைச்சர் ரங்கசாமியின் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க உள்ளதாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தாவேகா நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி இனிப்புகள் வழங்கியது தேசிய ஜனநாயக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்ம வீரர் காமராஜரின் 123வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பாஜகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து அண்ணா சாலை, காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பாஜக சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பிரான்ஸ் விடுதலை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற வானவேடிக்கை நிகழ்ச்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். பிரான்ஸ் நாட்டின் மன்னராட்சி முறையானது கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி முடிவுக்கு வந்ததை அடுத்து அங்கு மக்களாட்சி உருவானது. அப்போது அங்கு மின்சாரம் இல்லாத சூழ்நிலையால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி புரட்சி செய்து இந்த வெற்றியை பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் பிரெஞ்சு தேசிய தினமானது பிரான்ஸ் நாட்டிலும்
பிரெஞ்சு காலனி நாடுகளிலும் ஆண்டுதோறும் பிரெஞ்சு கொடியேற்றி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி பிரெஞ்சு விடுதலை தின விழா பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரியிலும் நேற்று கொண்டாடப்பட்டது. இதில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு வான வேடிக்கை நிகழ்ச்சியில் பங்கேற்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளித்தனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் மாணவர் நாள் விழா புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பாக மாணவர் நாள் விழா புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று கொண்டாடப்பட்டது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி முதன்மை விருந்தினராக பங்கேற்று மாணவர் நாள் விழாவை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விழாவையொட்டி பல்வேறு அரசு பள்ளிகளின் சார்பில் மாணவ மாணவியரின் திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து காமராஜர் பிறந்தநாள் விழாவையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை மற்றும் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் ஜான்குமார், பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா, இணை இயக்குனர் திருமதி சிவகாமி மற்றும் துறை அதிகாரிகள் விழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக மணிமண்டப வளாகத்தில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுவை மத்திய சிறையில் அலர்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் முதலுதவி விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலை மருத்துவமனையில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஓபிடி இயங்குகிறது. மேலும் சிறைவாசிகளுக்கு மேல் சிகிச்சை தேவைப்படும் போது அவர்கள் புதுவை அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை போன்றவற்றிற்கு காவல்துறை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். குறிப்பாக போதை பழக்கம் உள்ளவர்கள் சிறைக்கு வரும்போது அவ்வப்பொழுது வலிப்பு போன்றவை ஏற்படுகிறது. மேலும் சிறையில் மருத்துவர் அல்லாத நேரங்களில் சிறைவாசிகளுக்கு நெஞ்சுவலி, வலிப்பு நோய் மற்றும் பல நோய்களில் பாதிக்கப்படுகின்றனர். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு சிறைத்துறையானது அலர்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் சிறை ஊழியர்கள் மற்றும் சிறைவாசிகளுக்கு முதலுதவி விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னையை சேர்ந்த திரு கார்ல் மார்க்ஸ் அவர்கள் அனைவருக்கும் சிறப்பாக பயிற்சி அளித்தார். மேலும் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பேசுகையில், தற்காலத்தில் மனிதர்களிடம் உணவு பழக்க வழக்கம் என்பது முழுமையாக மாறிவிட்டது. எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். மனித உயிர் விலைமதிப்பற்றது. அவ்வப்பொழுது சாலை விபத்து, வலிப்பு நோய், மாரடைப்பு போன்றவையால் மனிதன் அதிகம் பாதிக்கப்படுகிறார். இவ்வாறான நேரங்களில் குறிப்பாக 10 நிமிடத்திற்கு நாம் முதலுதவி அளித்தால் ஓர் உயிரை நாம் காப்பாற்றி விடலாம், அவருக்கு மறுவாழ்வு அளிக்கலாம். எனவே மக்களாகிய அனைவரும் முதலுதவி எவ்வாறு அளிப்பது என்று தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அலர்ட் தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தையல் நாயகி, ராஜ்குமார், ராஜசேகரன் மற்றும் சண்முக சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட சிறை ஊழியர்கள் மற்றும் சிறைவாசிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். புதுச்சேரியில் ஆபாச படம் பார்த்ததாக இளைஞர்களை குறிவைத்து சைபர் கிரைம் போலீஸ் என கூறி மிரட்டி இணைய வழி மோசடி கும்பல் பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதால் அதனை யாரும் நம்ப வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் இணைய வழி குற்றங்கள் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சைபர் கிரைம் போலீசார் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியும் இணைய வழி மோசடி கும்பல் பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றி வருகிறது. இந்த நிலையில் இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் ஆய்வாளர் தியாகராஜன் வெளியிட்டுள்ள செய்தியில், புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக இளைஞர்கள் மற்றும் ஆண்களை குறிவைத்து மர்ம நபர்கள் நீங்கள் குழந்தைகளுடைய ஆபாச படங்களை ஆன்லைன் வழியாக பார்ப்பதாகவும் அல்லது பதிவிறக்கம் செய்துள்ளீர்கள், குழந்தைகள் சம்பந்தமான ஆபாச படங்களை நண்பர்களுக்கு பகிர்ந்து உள்ளீர்கள், இது இணைய வழி சட்டப்படி குற்றம், அதற்காக உங்கள் மீது சைபர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளோம், நீங்கள் விசாரணைக்கு வர வேண்டும் என
சைபர் மோசடி கும்பல் இளைஞர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டுகின்றனர். இவர்களின் மிரட்டலுக்கு அஞ்சி நடுங்குபவர்களின் பயத்தை சாதகமாக பயன்படுத்தி உங்களை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டுமென்றால் கேட்கும் பணத்தை கொடுக்க வேண்டும் என கூறி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாக இதுவரை 5க்கும் மேற்பட்ட புகார்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறைக்கு வந்துள்ளதாகவும், இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் மிரட்டும் மர்ம நபர்கள் காவல்துறையினர் கிடையாது என்பதும் சைபர் மோசடிக்காரர்களின் வேலை என்பதும் தெரிய வந்துள்ளது. எனவே மொபைல், வாட்ஸ்அப், ஆடியோ கால் மற்றும் மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொள்பவர்கள் உண்மையான போலீசாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுபோன்று யாரேனும் தொடர்பு கொண்டால் சைபர் காவல் நிலையத்தின் இலவச மொபைல் எண் 1930 மற்றும் 0413 2276 மற்றும் 9489205246 என்ற எண்ணுக்கும் cybercell.police@py.gov.in என்ற மின்னஞ்சல் எண்ணை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும். இனி வருங்காலங்களில் சைபர் மோசடி கும்பலின் மிரட்டலுக்கு பயந்து பணத்தை அனுப்பி யாரும் ஏமாற வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளில் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் புதுச்சேரியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளில் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் புதுச்சேரியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள், அமைப்பு செயலாளர் அமுதவன், பொருளாளர் தமிழ்மாறன், தலைமை நிலைய செயலாளர் செல்வநந்தன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் அரிமா தமிழன், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன், ஊடகப் பிரிவு மாநில செயலாளர் கார்முகில், தலைமை அலுவலக செயலாளர் எழில்மாறன் உட்பட துணைநிலை அமைப்புகளின் மாநில பொறுப்பாளர்கள், தொகுதி செயலாளர்கள் மற்றும் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட திரளான தோழர்கள் பங்கேற்று வீர வணக்கம் செலுத்தினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. பேரம்பை கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக சனிக்கிழமையன்று யாக பூஜையானது மங்கள இசையுடன் விநாயகர் பூஜை, மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், கோபூஜை, புதிய சிலைகள் கரிகோலம் நிகழ்ச்சியும் தொடர்ந்து சனிக்கிழமையன்று வாஸ்து சாந்தி ஹோமம், முதற்கால யாகசாலை வேள்வி ஆரம்பம், மூலமந்திர ஹோமம், மகா பூர்ணாகதி உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஞாயிற்றுக்கிழமை அன்று மங்கள இசையுடன் 2ஆம் கால வேள்வி ஆரம்பம், புண்ணிய வாசனம், சுவாமிக்கு காப்பு கட்டுதல், நாடி சந்தானம், மகா பூர்ணாகதி தீப ஆராதனையும் தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று விமான கோபுரங்களுக்கு வேத மந்திரங்கள் ஓத ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு புனித நீர் ஊற்றி கோபுர கும்பாபிஷேக விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும், அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராம பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் இதில் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு தலித் விரோத போக்கை கையாள்வதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி சார்பில் புதுச்சேரி ஆளும் பிஜேபி என்ஆர் அரசின் தலித் விரோத போக்கை கண்டித்தும் புதுவை அமைச்சரவையில் தலித்துகளின் பிரதிநிதித்துவத்தை கேள்விக்குறியாக்கி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சிறப்பு கூறு நிதியினை மடைமாற்றம் செய்தலை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணாசுலை அருகே தென்னிந்திய தலைவர் அறிவுமணி தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் மணிகண்டன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் ஒருங்கிணைப்பாளர்கள் வழக்கறிஞர் சிகாமணி, உப்பளம் தொகுதி தலைவர் சிவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் தலைவர் மங்கையர் செல்வம், திராவிட விடுதலை கழகம் லோகு ஐயப்பன், புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர்படை பாவாடை ராயன், மனித உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம், பழங்குடியினர் விடுதலை இயக்கம் ஏகாம்பரம், மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஜெகநாதன், தந்தை பெரியார் திராவிடக் கழகம் இளங்கோ, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர் ராஜா, பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, தமிழர் களம் அழகர், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், இந்திய புரட்சியாளர் இயக்கம் வழக்கறிஞர் டேவிட் ராஜ் உள்ளிட்ட ஏராளமான கட்சிகள் மற்றும் சமூக அமைப்பை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார்கள். தொடர்ந்து இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இறுதியாக மாநில ஒருங்கிணைப்பாளர் பீம்ராஜ் நன்றி உரை நிகழ்த்தினார். 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. கூட்டுக்குழு பொறுப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐஎன்டியூசி மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன், மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம், நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தின் பொறுப்பாளர் ஜான், சிஐடியு மாநில தலைவர் பிரபுராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார்கள். ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு 7வது ஊதிய குழுவை அமுல்படுத்த வேண்டும், பதவி உயர்வை வழங்க வேண்டும், வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பு துக்காராம் நகர் பகுதி மக்கள் அப்பகுதியில் ஆக்கிரமிப்பு நடப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பு துக்காராம் நகர் பகுதி மக்கள் அப்பகுதியில் ஆக்கிரமிப்பு நடப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பு மக்கள் திரளாக சென்றனர்.
அப்போது அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டனர். இதில் சுனாமி குடியிருப்பு பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து வரும் பகுதியை அகற்ற வேண்டும் என்று பல வருடமாக போராடி வருகின்றனர். இந்த பகுதி கடந்த 50 நாட்களுக்கு முன்பு நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. ஆனால் எந்த நடவடிக்கையும் இதுவரை இல்லை. அதனால் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் வாக்காளர் அட்டை மற்றும் ரேஷன் அட்டை ஒப்படைப்பதற்காக சென்றபோது பெண்கள் என்று பார்க்காமல் வெளியேற்றப்பட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நீங்க இங்கேயே முடங்கி கிடக்கணும், இருக்கிற இடத்தெல்லாம் தனியார் ஆக்கிரமிச்சுக்குவாங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது, வீடு கட்டிட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த 10க்கு 16 அடி எங்களுக்கு வேணாம். நாங்க ரேஷன் அட்டை, நாங்க எங்களோட ஓட்டர் ஐடி கார்டு எல்லாத்தையும் நாங்க புறக்கணிக்கிறோம். அதனால நாங்க எங்களோட பழைய வீடு சுனாமி வந்து கடையில செத்தாலும் பரவாயில்ல, எங்க பழைய எடுப்புக்கு நாங்க போயிடுறோம். இதை யாரு கொடுக்குறீங்களோ கொடுத்துங்க, நியாயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியே போராடி வந்தா உள்ள வேலை இல்லையான்னு கேக்குறாங்க. ஒரு விமன்ஸ் எல்லா வேலையும் விட்டுட்டு இன்னைக்கு வரணும். இன்னைக்கு யார் வீட்லயும் லஞ்சு செய்யல, எல்லாம் குழந்தைங்களை விட்டுட்டு வந்து இதுல எவ்வளவு பாதிப்பு இருக்குது. இது யாரு எங்களுக்கு சரியான நீதி வாங்கி தருவான்னு தெரியல. இப்ப நான் பேசிட்டு போறேன், இதுக்கு மேல வீட்டுக்கு போனா எனக்கு எவ்வளவு பிரச்சனை வரும், நான் தான் அனுபவிக்கணும். அதை சொன்னாலும் அதெல்லாம் உங்க தனிப்பட்ட பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஸ்டேஷன்ல போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. மேற்கண்ட என்ன பண்றாங்கன்னா, அதே அதிகாரி வீட்டுல ஆக்கிரமிச்ச வீட்டுல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எஃப்ஐஆர் போட்டு வலை வீசுறாங்க அப்படின்னு அப்பட்டமா ஒரு அவதூறு செய்தியை பேப்பர்ல போட்டிருக்காங்க. இது எங்க போய் கேட்கறதுனே எனக்கு தெரியல சார். நெல்லித்தோப்பு வட்டார காங்கிரஸ் சார்பில் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அண்ணா நகரில் உள்ள உருவப்படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செய்யப்பட்டது. விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் பழனி, சம்பத், எம்ஜிஆர் முத்துக்குமாரசாமி, ராமலிங்கம், தாரகை ராஜா, தெற்கு வட்டாரம் அர்ஜுனன், சக்திவேல், மோகன்குமார், செந்தில், பிரதாப், மாத்தேஸ்வரன், அப்பு, திருமுருகன், முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நெல்லித்தோப்பு வட்டார காங்கிரஸ் தலைவர் சண்முகம் செய்திருந்தார். லண்டன் நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தி திரும்பியுள்ள முனைவர் சுந்தரமுருகனுக்கு தொழில்நுட்ப ஆராய்ச்சி ஆலோசனை மற்றும் தொழில் ஈடுபாட்டு உயர்நிலை வல்லுநர் நிறுவன குழுவினர் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். அண்மையில் இங்கிலாந்து நாட்டிற்கு பயணம் செய்து லண்டன் நாடாளுமன்றத்தில் உரையாற்றி தமிழுக்கும் பாரத நாட்டிற்கும் சிறப்பு செய்து திரும்பியுள்ள புதுவையின் விளிம்பு நிலை ஏழை எளிய சிறார்களின் மேம்பாட்டுக்கு உழைத்து வருகிற, முக்கியமாக வளர் இளம் பெண் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைந்திட உழைத்து வருகிற கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் அவர்களையும் சமூக நல மேம்பாட்டுக்காக அறம் சார்ந்து சமூக ரீதியான நற்செயல்களுக்கு உதவி புரிந்து அவர்களோடு தொடர்ந்து துணை நின்றிடும் ஆண்டவர் அறக்கட்டளை நிறுவனர் கட்டட பொறியாளர் முத்துராமன் அவர்களையும் முழு நிறைவுடைய இலக்கை எய்தும் நிறுவனத்தின் பல்வேறு தொழில்நுட்பங்களை ஆராய்ச்சி மற்றும் சமீபத்திய உயர்நிலை நிபுணத்துவம் சார்ந்த ஆலோசனை மற்றும் தொழில் ஈடுபாடு நிறுவன நிர்வாகிகள் சுரேஷ், கந்தசாமி, ஆனந்த் மற்றும் முத்துக்குமரன், பொறியியல் துறை நிபுணர் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை கூறி பாராட்டினர். தொடர்ந்து அவர்கள் இருவரும் இலக்கிய பணிகளிலும் சமூக பணியிலும் ஈடுபடுவதற்கு தங்கள் நிறுவனம் ஒத்துழைப்பும் ஆதரவும் அளிப்பதாக உறுதியளித்தனர். காமராஜரின் பிறந்த நாளினை முன்னிட்டு புதுச்சேரி வேல்ராம்பட்டு தொடக்கப்பள்ளியில் தனலட்சுமி விஜயகுமார் அவர்களின் விருப்பப்படி மஞ்சினி நாகம்மாள் கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை சார்பாக மாணவ மாணவிகளுக்கு பரீட்சை அட்டை குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி வேலராம்பட்டு தொடக்கப்பள்ளியில் தனலட்சுமி விஜயகுமார் அவர்களின் விருப்பப்படி மஞ்சினி நாகம்மாள் கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை சார்பாக மாணவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பரீட்சை அட்டை வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அனைத்து கூட்டமைப்பு தலைவர் சித்தானந்தம் கலந்து கொண்டு காமராஜர் புகழை போற்றி வணங்குவோம் என்கின்ற தலைப்பில் மாணவர்களிடையே பேசினார். பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அறம் நிஷா, சமூக சேவகி பிரதிமா, சேவகர் வினோத் ராஜ் ஆகியோர் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அங்கு அவரது உருவப்படத்திற்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கர்ம வீரர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏர்போர்ட் சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி விபி சிவக்கொழுந்து கலந்து கொண்டு காமராஜரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கினார். அப்போது லாஸ்பேட்டை தொகுதி கட்சி நிர்வாகிகளும்
ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியின் சிறந்த பத்திரிகையாளருக்கான விருது சென்னை தமிழ்நிலம் அறக்கட்டளை சார்பில் செய்தியாளர் எழில்குமாருக்கு வழங்கப்பட்டது. சென்னை தமிழ்நிலம் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரியின் சிறந்த பத்திரிகையாளருக்கான விருதை மூத்த செய்தியாளர் எழில்குமாருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் வழங்கி பாராட்டினர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற ஓவிய போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவர் R.E. சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் முன்னிலையில் வண்ண அருவி கலைக்கூடத்தில் ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட காமராஜர் திருவுருவ படத்திற்கு மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமையில் ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவர் R.E. சேகர், பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன், மாவட்ட தலைவர் வேல்முருகன் உட்பட நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ராஜா திரையரங்கம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தயாளன், அசோகன், முத்துராமன், பிரபு, சரவணன், கோதண்டபாணி, ஆனந்த பத்மநாபன் மற்றும் வண்ண அருவி கலைக்கூடத்தில் நிறுவனர் ராஜேஷ், மரி புளோமின், ஓவியர்கள் சக்திதாசன், ராம்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். காமராஜரின் பிறந்தநாள் விழாவில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சலசலப்பு. புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்ட பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா. முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் சார்பில் தலைவர்கள் காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. பிரான்ஸ் விடுதலை தினம். புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற வான வேடிக்கை நிகழ்ச்சி கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள். புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்குநரகம் சார்பில் மாணவர் நாள் விழா கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றும் இணைய வழி மோசடி கும்பல். பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் அறிவுறுத்தல். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.